உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு. அதாவது உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய அமர்வு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்துடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நாட்டின் தலைநகரமான டெல்லியில அதனுடைய அமர்வு இருக்கு. ஓகே. வேற இடத்துக்கு கொண்டு போலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வேற இடத்துக்கு கொண்டு போலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டினுடைய நிறைய பகுதிகள்ல எங்கு வேண்டுமானாலும் அவங்களுடைய கிளைகளை அமைக்கலாம். இந்த கிளை அமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி நினைத்தால் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளையை நாட்டினுடைய எந்த பகுதிகளில் அமைக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு அமைப்பதற்கு முன் கண்டிப்பாக குடியரசுத் தலைவரிடம் அனுமதி பெற்றே தீர வேண்டும். ஆனா இது உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஆப்ஷனல் தான், கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் இது கம்பல்சரி இல்ல அப்படிங்கிறது, யாருமே உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளைகளை அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடரக்கூடாது. வேற எந்த நீதிமன்றமும் ஆணையிடக்கூடாது. அதுக்காக தான் இதை ஆப்ஷனல் அப்படிங்கிற பெயர்ல வச்சிருக்காங்க. அடுத்து நீதிமன்ற வழிமுறைகள். கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு வழிமுறை இருக்கும். எப்படி செயல்படணும், அங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் எவ்வாறு இயங்க வேண்டும், அதுக்காக அவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா விதிமுறைகளை உருவாக்கலாம். அந்த வழிமுறைகளை உருவாக்கும் போது குடியரசுத் தலைவரிடம் கண்டிப்பாக அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட தான் அந்த வழிமுறைகள் உச்ச நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். பொது செயல்முறைகள். இந்த வழிமுறைகள் மூலமா தான் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பொது செயல்முறையை அன்றாட நிகழ்வுகளில் நடத்தி கொண்டிருக்கின்றது. அரசியலமைப்பு வழக்குகள். கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் சொல்லுவாங்க. அரசியலமைப்பு பிரகாரம் இந்திய நாட்டு அமைப்பினுடைய சட்டம் உள்ளதா, அரசு கொண்டு வந்த சட்டம் உள்ளதா, அதுதான் அரசியலமைப்பு வழக்குகள். அல்லது குடியரசுத் தலைவர் ஏதேனும் சந்தேகம் குறித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திடம் கேட்பார். இது எல்லாமே சரத்து 143ல வரும். இந்த 143 சரத்து மூலமாக ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வருது அப்படின்னா குறைந்தது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதை விசாரிக்கணும். பொதுவாக உச்ச நீதிமன்றம் 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வை கொண்டு விசாரிக்கும். ஆனால் அரசியலமைப்பு வழக்காகவும் அல்லது குடியரசுத் தலைவர் ஏதேனும் ஒரு ஆதாயம் கேட்டாலும் அந்த வழக்கினை மினிமம் குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் இருக்கணும். திறந்த நீதிமன்றம். அது என்ன திறந்த நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பினை திறந்த நீதிமன்றம் ஓப்பன் கோர்ட்ல தான் கொடுக்கணும். அனைவரும் அறிய மாதிரி தான் கொடுக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது? க்ளோஸ் கோர்ட், மூடிய நீதிமன்றம் அந்த அளவுல கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சொல்லுது. பெரும்பான்மை. பெரும்பான்மை அப்படின்னா இப்ப 5 ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜட்ஜஸுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் முடிவுல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதேனும் ஒருமித்த கருத்து வரணும். அந்த ஒருமித்த கருத்து மெஜாரிட்டி ஆஃப் ஓட், பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில கொடுப்பாங்க. இதுதான் உச்ச நீதிமன்றத்தின்